வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படங்கள்லாம் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி தமிழ்ல இருக்கா இல்லையான்றத சொல்றேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தை பார்த்துக்கலாம். இந்த படத்தெல்லாம் மேக்ஸிமம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் தனித்தனியா கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை வருது. 360 தமிழ்னு போட்டீங்கன்னா சேனல் வரும். அந்த சேனல்ல இந்த வீடியோலாம் அவைலபிளா இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு வாணியம் அப்படின்றது. மலையாளத்துல 2016ல தான் இந்த படம் வெளியாச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல கூட நீங்க இந்த படத்தை பார்க்க முடியும். சப்டைட்டிலோடயே அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. அந்த 3 பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் எப்ப பாரு பொண்ணுங்களை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. 3 பேருமே விலை மாதிரி கிட்ட போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க கண் முன்னாடியே ஒரு பணக்கார பையன் இருக்கான் பாத்தீங்களா, சில பொண்ணுங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கான், நம்மளும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் இவங்க ஊர்ல இருக்க சர்ச்சுக்கு புதுசா ஒரு நன்னு வராங்க. அந்த நன்னு கூட ஒன்னா இருந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒன்னா இருந்தா பின்னாடி அவங்களால இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இதுதான் சரியான சமயம், நம்ம அவங்க கூட ஒன்னா இருந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது இவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, மறைச்சு அவங்க கிட்ட தப்பா நடந்துடுறாங்க. இவங்க தப்பா நடந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. த்ரில்லிங்காவும் இருக்கும். அந்த நன்னு பதிலுக்கு இவங்க எப்படி பழி வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. அதே சமயம் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி எல்லாம் ஏற்படும். அந்த குற்ற உணர்ச்சினால இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படம் ரொம்பவே சின்ன படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு லூக்கா அப்படின்றது. இந்த படம் 2019ல ரிலீஸ் ஆச்சு. பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. நீங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. தமிழ்ல கூட பார்க்க முடியும். இந்த படத்துல டொவினோ தாமஸ் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அகானா கிருஷ்ணா அப்படின்றவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ணிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். டொவினோ தாமஸோட பேரு இந்த படத்துல லூக்கா அப்படின்றது. ஸ்டார்டிங் சீனே லூக்கா வீட்டுல இறந்து போயிருக்க மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் இந்த கேஸை விசாரணை பண்றதுக்காக வராங்க. இது கொலையா இருக்குமா இல்ல தற்கொலையா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லூக்கா எப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டயா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லூக்காக்கு ஒரு லவ் இருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் லூக்கா ஒரு டைரி வச்சிருப்பாரு. விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த டைரியை எடுத்துட்டு போயிருந்தாரு. அந்த டைரியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் லூக்காவோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நமக்கு நடுவுல காமிச்சிட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. 2 பேருமே க்ளோஸா எல்லாம் பழகி இருப்பாங்க. இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு கேள்வியை கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இதை படிச்சுட்டு இருக்க இன்ஸ்பெக்டரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சில ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஒய்ஃபுக்கும் இவருக்கும் பெருசா செட் ஆகாது. 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டைரியை படிக்கிறதுனால இன்ஸ்பெக்டருக்குள்ள சில மாற்றம்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த டைரி மூலியமா ஹீரோ கொல்லப்பட்டிருக்காரா இல்ல சூசைட் தான் பண்ணிருக்காரா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குது. அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தமிழ்ல கூட இருக்கு. நீங்க ஃபுல் படத்தை தமிழ்லயே கூட பாருங்க. ஆக்டிங்க பத்தி சொல்லணும்னா டொவினோ தாமஸ் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங் சீனே அவர் இறக்குற மாதிரி காமிச்சாலும் சரி, பிளாஷ்பேக் நிறைய வரும். அதனால அவர் நிறைய சீன் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அகானா கிருஷ்ணான்றவங்க புதுசா தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்களுமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு புலிமடை அப்படின்றது. இந்த படத்துல ஜோஜு ஜார்ஜும் ஐஸ்வர்யா ராஜேஷும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ்ல கூட இருக்கு. ஃபுல் படத்தை நீங்க தமிழ்லயே பாத்துக்கலாம். இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஜோஜு ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் வயசு 35க்கு மேல ஆயிருது. இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்காரு. இவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் கல்யாணம் பேசி முடிவுலாம் பண்றாங்க. கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜோஜு ஜார்ஜும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சொந்தக்காரங்க எல்லாருமே இவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் வீடு இருக்கு பாத்தீங்களா, காட்டு பகுதியில தான் இருக்கும், தனியா இருக்கும். கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு பாத்தீங்களா. ஆனா கல்யாணம் கேன்சல் ஆயிருது. இந்த விஷயத்த ஜோஜு ஜார்ஜால ஏத்துக்கவே முடியல. கோவப்பட்ட ஜோஜு ஜார்ஜ் இருக்காருல்ல, எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் திட்டி அனுப்பி விடுறாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் வழியில ஒரு பொண்ணு லிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் ஐஸ்வர்யா ராஜேஷா இருப்பாங்க. அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு. அவங்க ஹோட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவே ஹோட்டல் தான் அப்படின்ற மாதிரி இவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. இதே சமயம் இந்த ஊர்ல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. புலி அடிச்சு நிறைய பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி புலி நடமாடிட்டு இருக்கு, எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க 2 பேருமே அவங்க வீட்டுல இருக்காங்க. இவர் இந்த பொண்ணு கூட எப்படியாவது ஒன்னா இருந்தரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஜோஜு ஜார்ஜ் நல்லவரா தான் இருப்பாரு. ஆனா கல்யாணம் நின்னு போயிருச்சுல, அதே சமயம் சரக்கு வேற அடிச்சிருப்பாரு. இதனால தான் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. இதை தாண்டி அன்னைக்கு நைட்டு என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். லீடா பண்ணிருக்க இவங்க 2 பேருமே நல்ல நடிகர்கள்னு நமக்கு தெரியும். இந்த படத்தையும் நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, மேக்சிமம் இந்த வீட்லயே தான் நடக்கும்.
இந்த வீட்டுக்குள்ளேயே என்னெல்லாம் ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே படம் பிடிக்கும் நம்புறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு தூமம் அப்படின்றது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபகத் ஃபாசில் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. ரோஷன் ஆண்ட்ரூ ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயினா அபர்ணா பாலமுரளி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆகால அவைலபிளா இருக்கு, தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஃபகத் ஃபாசிலை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படிதான் ஹீரோயின் கூட பழகிருப்பாரு. அதே சமயம் ரோஷன் ஆண்ட்ரூக்கும் இவர்கிட்ட விஷயம் இருக்கிறது தெரிஞ்சிருது. என் கம்பெனில நீ ஜாயின் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஃபகத் ஃபாசில் இருக்காரு பாத்தீங்களா, ரோஷன் ஆண்ட்ரூவோட கம்பெனில ஜாயின் பண்ணிடுறாரு. ஆக்சுவலா சிகரெட்டை விற்கிறது தான் அந்த கம்பெனியோட நோக்கமா இருக்கும். எப்படியாவது நிறைய பேரை சிகரெட் பிடிக்க வைக்கணும், அப்பதான் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரோஷன் மேத்யூ யோசிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஃபகத் ஃபாசில் இருக்காரு பாத்தீங்களா, சூப்பரான ஐடியாலாம் தராரு. அது மூலியமா சேல்ஸ் பிச்சுக்குது. இந்த சேல்ஸ்லாம் அதிகமா வரதுனால யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனை ஏற்பட்டது போல அவங்களுமே ஃபகத் ஃபாசில பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் உடம்புக்குள்ள நாங்க பாம்பு வச்சிருக்கோம், நாங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நீ பண்ணலன்னு வச்சுக்கோயேன், அவ இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. எப்படியாவது கேர்ள் ஃபிரெண்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் தேட ஆரம்பிக்கிறாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை எடுத்தவர் ஒரு கன்னட டைரக்டர் தான். இதுக்கு முன்னாடி தரமான படம்லாம் கொடுத்திருக்காரு. லூசியான்ற ஒரு படம் கொடுத்திருக்காரு, யூ டர்ன்ன்ற ஒரு படம் கொடுத்திருக்காரு. ரெண்டு படத்தையும் தமிழ்ல ரீமேக்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் நல்ல டைரக்டர் தான். இந்த படத்துல கொஞ்சம் சுமாரா பண்ணிருப்பாரு. இருந்தாலும் ஓவராலா கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு ஏ ரஞ்சித் சினிமா அப்படின்றது. இது ஒரு பக்காவான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆசிஃப் அலி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நமிதா பிரமோதை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் லீட் பண்ணிருப்பாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ்ல கூட இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஆசிஃப் அலி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு டிவி சேனல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிசினஸ் மேனை இவர் பயங்கரமா கெலாட்டா பண்ணிடுறாரு. அதாவது பிராங்க் பண்ற மாதிரி கெலாட்டா பண்ணிடுறாரு. ஏனடா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பிசினஸ் மேனுக்கு இவர் மேல கோவம் வருது. இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆசிஃப் அலி என்னதான் ஒரு டிவி சேனல்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு கதை எழுதி டைரக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாரு. இவர் ஒரு கதையும் எழுதி வச்சிருக்காரு. இவர் கதையில என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காரோ அதெல்லாம் நிஜத்துல நடக்குது அப்படின்றத கொஞ்சம் ஸ்டேஜ்ல இவர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன நம்ம எழுதினதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. கதைப்படி ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகும். இவரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. உண்மையிலேயே இவர் கதையில எழுதியிருக்க மாதிரி தான் நடக்குதா, இல்ல இவர் தான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாரா அப்படின்ற மாதிரி நமக்கு கொண்டு போயிருப்பாங்க. சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படமும் கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை ஆல்ரெடி நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பார்த்ததுல எந்த படம் பிடிச்சது, எந்த படம் பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்க. இதே மாதிரி வேற என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோலாம் போடுறேன்.